வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். இந்தியன் ஆர்மிக்கான கிராஷ் கோர்ஸில் மேத்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்பர் சிஸ்டமோட பார்ட் 2. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பருடைய முழு வர்க்கம், அதாவது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அது ரிலேட்டடாக எது வரைக்கும் கேட்டிருந்த கொஷின்ஸ் அதை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு மேத்ஸுக்கும் சரி ரீசனிங்க்கும் சரி ரெண்டு டாப்பிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1லேருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கொயர் வேல்யூ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நான் உங்களுக்கு ரீசனிங் டாபிக் டீச் பண்ணுறப்பே சொல்லியிருப்பேன். இதை மனப்பாடமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு டைமை சேவ் பண்ணணும், நிறைய இடத்துல உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு ஒரு மார்க்கை வந்து கொடுக்கும், பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதை மனப்பாடமாக வச்சுக்கோங்க. இது வரைக்கும் பண்ணலாம், மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்போ 5 ஸ்கொயர்னா 25, 18 ஸ்கொயர்னா 324, 28 ஸ்கொயர்னா 784, 29 ஸ்கொயர்னா 841. இதை வந்து நீங்கள் 30 வரைக்கும் மனப்பாடமாக வச்சுக்கோங்க. ஓகே, அதை தாண்டி ஒரு ஸ்கொயர் வேல்யூ வருது அப்படின்னா தான் நீங்கள் வந்து நான் சொல்கிற இந்த ட்ரிக்கை எதையாச்சும் யூஸ் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதை தாண்டி ஒரு நம்பர் வருது அப்படின்னா உங்களுக்கு இது தேவைப்படலாம். ஓகே, அதாவது முழு எண்கள், இப்போ அதாவது ஒரு ரவுண்டாக இருக்கக்கூடிய 10, 20, 30, 40 இதோட ஸ்கொயர். இப்போ 1 ஸ்கொயர் வந்து எத்தனை 1, அதோட வந்து 2 0 போட்டிங்க அப்படின்னா 100. ஓகே, 10 ஸ்கொயர் வந்து 100. 10 ஸ்கொயர்னா 10 × 10. ஓகே, 2 0 இருக்குது, அப்போது இங்கே 2 0 வரும். 20 ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் 4, அது கூட 2 0 போட்டிங்க அப்படின்னா 400. 20 ஸ்கொயர் 400, 30 ஸ்கொயர் 900, 40 ஸ்கொயர் 4 16. அடுத்து 40 × 40 அப்படிங்கிறப்ப இந்த 2 0 இங்கே வரும். ஸோ 1600 மாறும். 5 25, 2 0 சேர்த்திங்கன்னா 2500. 6 36, 2 0 சேர்த்திங்கன்னா 3600. ஓகே, 7 49, 2 0 சேர்த்திங்கன்னா 4900. அதே மாதிரி தான் 100 ஸ்கொயர் அப்படிங்கிறப்போ இங்கே 2 0 வராது, 100 × 100. இந்த 2 0 இந்த 2 0 மொத்தம் 4 0 வரும். ஓகே, 10,000 அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். எதுக்காக அப்படின்னா, இப்போ ஒரு நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியலை, பட் இது எதுக்கிட்ட வரலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 1130ன்னு கொடுத்துருக்காங்க. இது ஸ்கொயராக இல்லையா நம்மளுக்கு வந்து தெரியாது, பட் ஒருவேளை ஸ்கொயராக இருந்தால் எதோட ஸ்கொயராக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து கெஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், 30 ஸ்கொயர் 900, 40 ஸ்கொயர் 1600. ஸோ இது ரெண்டுக்கு நடுவில் தான் இது இருக்க போகுது. ஓகே, ஸோ 900க்கு பக்கத்தில் தான் இருக்குது 1130ங்கிறது. 1600 விட ரொம்ப கேப் அதிகமாக இருக்குது. அப்போது இந்த 30 ஸ்கொயரை விட கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டணும், 35 ஸ்கொயரோ 36 ஸ்கொயரோ பார்த்தோம் அப்படின்னா 1100 கிட்ட போகும். அதை வச்சுக்கிட்டு இது வந்து ஒரு ஸ்கொயர் வேல்யூவாக இருக்கலாமா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம கிட்ட போக முடியும். ஓகே, அதாவது டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஓரளவு வந்து குயிக்காக வந்து ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு நீங்கள் இந்த இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதுவும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, இதுவும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நம்பர் 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் எது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லைனா எது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதாவது எது வந்து முழு வர்க்கம் இல்லைனா எது முழு வர்க்கம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ட்ரிக்கு என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஓகே, இந்த ட்ரிக்கு 100% எல்லா கொஷின்லையும் யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இல்லை, பட் ஆர்மியில் கேட்குற மேக்ஸிமம் கொஷினுக்கு இந்த ட்ரிக்லேயே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இது மனப்பாடமாக தெரியுது, இது மனப்பாடமாக தெரியுது, இது தெரிஞ்சாலே போதும். இது மனப்பாடமாக தெரியுது, அதுக்கப்புறம் இந்த 1-2 ட்ரிக்கு தெரியுது அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஒரு நம்பர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது அப்படின்னா, ஒரு நம்பர் வந்து ஒரு வர்க்கமாக இருக்குது அப்படின்னா அது 0 1 4 5 6 9 இந்த நம்பரில் தான் முடியும். 2 3 7 8ல் முடியாது. ஓகே, இப்போ நீங்கள் இந்த டேபிளே பாருங்கள். இப்போ இதில் என்னென்ன நம்பர் சொல்லியிருந்தேன், 0 1 4 5 6 9 இதில் முடிகிறது தான் வந்து ஒரு நம்பருடைய வர்க்கமாக இருக்கும். ஓகே, பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். இப்போ 5 ஸ்கொயரை பாருங்கள், 5ல் முடியுது 5. ஓகே, 6 9 இந்த நம்பர் தான் வரும். கடைசி டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 4 1 0 1 4 9 6 5 6 9 4 1 0. எங்கேயாவது உங்களுக்கு வேற நம்பர் வருதான்ட்டு பாருங்க, 2லையோ 3லையோ 7லையோ 8லையோ முடியுதான்ட்டு பாருங்க. இதில் முடியாது, இதில் முடியும். இதில் ஏதாச்சும் ஒரு நம்பருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா 2 3 7 8 வருதான்ட்டு பாருங்க, வராது. ஓகே, அது மட்டும் இல்லை, இப்போ உங்களுக்கு வந்து இந்த 10 ஸ்கொயர் வரைக்கும் தெரிஞ்சாலே கடைசி டிஜிட் என்ன வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இப்போ 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயர்னா 4, 22 ஸ்கொயரும் 4ல் தான் முடியும்.
இங்கே 2 ஸ்கொயர் எதில் முடியுதோ 22 ஸ்கொயரும் அதில் தான் முடியும். இப்போ 6 ஸ்கொயர் 36, 16 ஸ்கொயர் 6ல் தான் முடியும். இது 6ல் முடியுதுன்னா இதுவும் 6ல் தான் முடியும், இதுவும் 6ல் தான் முடியும். 8 ஸ்கொயர் 64, 8 ஸ்கொயர் 4ல் முடியுது அப்படின்னா 18 ஸ்கொயர் 28 ஸ்கொயர் 38 ஸ்கொயர் 108 ஸ்கொயர் 1098 ஸ்கொயர். அந்த 8ல் முடிகிற ஒரு நம்பரோட ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்கொயர் வேல்யூ வந்து 4ல் முடியும். ஓகேவா? 9 ஸ்கொயர் அது 1ல் முடியுது. 81 அப்படிங்கிறப்போ 1ல் முடியுது. 19 ஸ்கொயர் 29 ஸ்கொயர் 39 ஸ்கொயர் 59 ஸ்கொயர் 89 ஸ்கொயர் எல்லா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட கடைசி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 1ல் தான் முடியும். ஓகே, ஸோ இது உங்களுக்கு ஆன்சரை வந்து குயிக்காக கண்டுபிடிக்கிறதுக்கு இதுவும் யூஸ் ஆகும். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஸோ இப்போ லாஸ்ட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 1ல் முடியுது அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் வந்து 1ல் முடியுது அப்படின்னா அது வந்து எதோட ஸ்கொயராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இப்போ 1 ஸ்கொயர் 1. ஓகே, ஸோ 1 ஸ்கொயராக இருக்கலாம், 21 31 அந்த மாதிரி எதுனாலும் போகலாம். இதுக்கு என்ன அர்த்தம்? 1 11 21 31 இந்த மாதிரி வந்து போகலாம். ஓகே, இந்த நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ கடைசியில் 1ல் முடியும். லாஸ்ட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆ இருக்கும். ஓகே, இன்னொன்று இருக்குது 9. 9க்குமே வந்து பாருங்கள் 9 19 29க்கு எல்லாமே வந்து 1ல் தான் முடியுது. ஸோ அப்போ ஒரு நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் வேல்யூ இந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த நம்பரை மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து எதோட ஸ்கொயர்னு நீங்கள் கெஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஓகே, அது 1ல் முடியுது அப்படின்னா அந்த நம்பர் வந்து 1லையோ 9லையோ முடிஞ்சிருக்கும். 1 இருக்கலாம், 11 இருக்கலாம், 21 இருக்கலாம், 31 இருக்கலாம், இல்லைன்னா 9 இருக்கலாம், 19 இருக்கலாம், 29 இருக்கலாம், 39 இருக்கலாம். அந்த மாதிரி 1லையோ 9லையோ முடியக்கூடிய நம்பராக இருக்கும். ஸோ 9ல் அப்படின்னா இப்போ 9 19 29 39 இது எல்லாமே போகும். ஓகே, அடுத்து 0ல் முடியுது அப்படின்னா 0ல் எப்போ முடியுது பாருங்கள், 10 இருந்தால் 20 இருந்தால் 30 இருந்தால் 0ல் முடியுது அப்படின்னாலே இந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட்டும் 0வாக இருந்தால் தான் அதை ஸ்கொயர் பண்ணுறப்ப நம்மளுக்கு 0 கிடைக்கும். ஸோ 0ல் முடியுதுன்னா அந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட்டும் 0வாக தான் இருக்கும். ஓகே, இங்கே 0ல் முடியுதுன்னா இங்கேயும் 0ல் முடியும், இங்கே 0ல் முடியுதுன்னா இங்கேயும் 0 முடியும், இங்கே 0னா இங்கேயும் 0, ரெண்டு பக்கமும் 0 தான் இருக்கும் ஸ்கொயர் பண்ணுறப்போ. ஓகே, ஸ்கொயர் பண்ணப்படுற நம்பரும் அதில் கிடைக்கிற ஆன்சரும் கடைசி டிஜிட் 0வாக இருக்கும். ஓகேவா? இப்போ இது வந்து என்னது, ஸ்கொயர் பண்ணப்படுற நம்பர். அதில் 1ஓ 9ஓ இருந்துச்சுன்னா அந்த கிடைக்கக்கூடிய ஆன்சரில் 1 வரும். ஓகே, ஸ்கொயர் பண்ணப்படுற நம்பர் எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணுறோமோ அதில் கடைசி டிஜிட் வந்து 0வாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆன்சரும் 0வாக தான் கிடைக்கும். ஓகே, இப்போ லாஸ்ட் டிஜிட் வந்து 4ஆக இருக்குது அப்படின்னா எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணுறப்போ எந்த நம்பர் லாஸ்ட் டிஜிட்டாக இருக்கக்கூடிய நம்பரை ஸ்கொயர் பண்ணுறப்போ உங்களுக்கு 4 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ல். ஓகே, ஸோ 2 அடுத்து 8 2 நம்பர் இருக்குது இதில். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 8 இருக்குது. இப்போ 2ல் முடிகிற எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் அதில் அந்த ஆன்சர் வந்து நம்மளுக்கு கடைசி டிஜிட் 4ஆக தான் கிடைக்கும். 8ல் முடிகிற எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் அதில் ஆன்சர் வந்து நம்மளுக்கு கடைசி டிஜிட் 4ஆக தான் கிடைக்கும். ஓகே, இப்போ 5 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு மட்டும்தான். நம்ம 5ல் முடிகிற நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் நம்மளுக்கு ஆன்சரும் 5ல் தான் முடியும். இப்போ வந்து பாருங்கள் 5 ஸ்கொயர் 5ல் முடியுது, 15 ஸ்கொயர் 5ல் முடியுது, 5 ஸ்கொயர் 25 ஸ்கொயர் 5ல் முடியுது, 35 ஸ்கொயர் 125 ஸ்கொயர் 155 ஸ்கொயர் 85 ஸ்கொயர் அது எல்லாமே 5ல் தான் முடியும். ஸோ எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணுறோமோ அதில் கடைசி டிஜிட் 5ஆக இருந்துச்சுன்னா அந்த ஸ்கொயர் வேல்யூவுமே கிடைக்கிற அந்த ஆன்சருமே வந்து நம்மளுக்கு கடைசியில் 5ல் தான் முடியும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து 6. இப்போ 6 வந்து நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்குது லாஸ்ட் டிஜிட்டில் அப்படின்னா எந்த நம்பர் கடைசியாக இருக்கக்கூடிய நம்பரை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து பாருங்கள் 4 அடுத்து 6. ஓகே, 2 இருக்குது, 1 4 இன்னொன்று 6. ஒரு நம்பர் 4ல் முடியுது, அது எந்த நம்பராக வேணாலும் இருக்கலாம், அது 1004 இருக்கலாம், 1,24,000 கூட இருக்கலாம். ஸோ 4ல் முடியுது அப்படின்னா அதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கடைசி டிஜிட் 6ஆக தான் இருக்கும். அதே மாதிரி 6ல் முடியுது அப்படின்னா அதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 6ல் முடிகிற எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் கடைசி டிஜிட் நம்மளுக்கு 6 தான் கிடைக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் 6
16 26 36 எல்லாத்துலேயுமே கடைசி டிஜிட் 6 தான் வரும். ஓகே. ஸோ அடுத்து 9ல் முடியுது அப்படின்னா 9ல் எப்போ முடியுது? 3 ஸ்கொயர் பண்ணோம்னா நம்மளுக்கு 9ல் முடியுது. 7 ஸ்கொயர் பண்ணாலும் 9ல் முடியுது. ஓகே. ஸோ நம்ம ஒரு நம்பர் 3ல் முடிகிற நம்பரையோ இல்லைனா 7ல் முடிகிற நம்பரையோ ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கடைசியில் 9 கிடைக்கும். ஓகே. இது வந்து நம்மளுக்கு ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே. 1லையோ 9லையோ முடிகிற நம்பரை ஸ்கொயர் பண்ணோம்னா நம்மளுக்கு லாஸ்ட் டிஜிட் வந்து 1 கிடைக்கும். 0ல் முடிகிற நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் நம்மளுக்கு கடைசி டிஜிட் 0 தான் கிடைக்கும். 2லையோ 8லையோ முடிகிற நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் நம்மளுக்கு 4 கிடைக்கும். 5ல் முடிகிற நம்பரை ஸ்கொயர் பண்ணால் 5 தான் கிடைக்கும். 4லையோ 6லையோ முடிகிற நம்பரை ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 6 கிடைக்கும். 3லையோ 7லையோ முடிகிற நம்பரை ஸ்கொயர் பண்ணோம்னா நம்மளுக்கு கடைசி டிஜிட் 9 கிடைக்கும். ஓகேவா? இது நீங்கள் இந்த 1லேருந்து 10 வரைக்கும் இருக்க நம்பரை ஸ்கொயர் வேல்யூவை எழுதி வச்சு கூட இதை நீங்கள் எடுத்து கூட எழுதிக்கலாம். அது அப்படியே ரிப்பீட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இந்த 1 1 1 4 4 4 அந்த மாதிரி ரிப்பீட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிக் வந்து என்னது? அந்த அந்த நம்பர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையான்னு செக் பண்ணணும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். 1935 இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரிக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்? அதோட கடைசி நம்பர் வந்து இதில் ஏதாச்சும் ஒன்றா இருந்தால் தான் அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். இதில் ஏதாச்சும் ஒன்றா இருந்துச்சுன்னா அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்காது. இப்போ இதில் லாஸ்ட் டிஜிட் வந்து பாருங்கள் 5. 5னா வந்து 5ல் முடியலாம். ஓகே. பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0ல் முடிஞ்சாலும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0 வாய்ப்பு இருக்குது. 1ல் முடிஞ்சாலும் அது ஒரு முழு வர்க்கமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 0 1 4 5 6 9 இதில் ஏதாச்சும் ஒரு நம்பரில் முடியுதுன்னா அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அப்படி தான் இருக்குங்கிற மாதிரி இல்லை, சான்ஸ் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஆனால் 2 3 7 8ல் முடியுதுன்னா சான்ஸே இல்லை, அந்த நம்பர் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கவே இருக்காதுன்னு சொல்லி நீங்கள் வந்து ஆணித்தரமாக சொல்லலாம். ஓகே. ஸோ அடுத்து இதை நான் தமிழில் கொடுத்துருக்கேன். இப்போ கொடுத்தது எல்லாமே கடைசி இலக்கம் வந்து உங்களுக்கு ஒரு முழு வர்க்க எண் வந்து கீழ்கண்ட இலக்கங்களில் ஒன்றில் மட்டுமே முடியும். அதோட கடைசி இலக்கம் வந்து 0 1 4 5 6 9ல் முடிஞ்சால் மட்டும்தான் அது வந்து ஒரு முழு வர்க்க எண்ணாக இருக்கும். ஓகே. ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு நான் சொன்ன அதே இது இப்போ இங்கிலீஷில் என்ன காட்டினோனோ அது எல்லாமே அப்படியே தமிழில் இருக்குது. ஓகே. அடுத்து இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரேஞ்சு. இப்போ 1681 இது ஸ்கொயர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூவா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு லாஸ்ட் டிஜிட் 1ல் முடியுது, சான்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஓகே. ஆனால் அடுத்து இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நியரில் இருக்கக்கூடிய நியரஸ்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து எனக்கு மனப்பாடமாக தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா 40 ஸ்கொயர். 40 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 1600. அதே மாதிரி இப்போ 50 ஸ்கொயர் அப்படிங்கிறப்போ ரொம்ப அதிகமாக போயிடும். இது 1681 தான். 1681 அப்படிங்கிறப்போ 40 ஸ்கொயரை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 41 ஸ்கொயர் 42 ஸ்கொயர் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இது 1ல் முடியுது. ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணுறப்போ 1ல் முடியுது அப்படின்னா அந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட்டும் 1ஆவோ 9ஆவோ இருந்தால் மட்டும்தான் இது பாசிபிள். இப்போ 1ன்னு எடுத்தோம் அப்படின்னா 41 ஸ்கொயர், 9ன்னு எடுத்தோம் அப்படின்னா 49 ஸ்கொயர். 49 ஸ்கொயர் அப்படிங்கிறது 50 ஸ்கொயருக்கு பக்கத்தில். 50 ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 5 25 எடுத்து 2 0 2500. ஸோ 2500 அப்படிங்கிறது 1681 விட ரொம்ப அதிகமான தூரத்தில் இருக்குது. அப்போ இது இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 41 ஸ்கொயராக இருந்தால் இருக்கலாம், இல்லைன்னா இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்காது. ஓகே. ஸோ அப்போ 41 ஸ்கொயர் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை நார்மலாக நீங்கள் பெருக்குங்க. 41 ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம்? 41 × 41 அர்த்தம். ஸோ 41 41 நார்மலாக பெருக்கிடுங்க. 1 1 1 நாங்க 4 1 நாங்க 4 நாங்க நாங்க 16. ஸோ கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 1 8 6 1 தான் வருது. 1681 வருது. அப்போ இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகும். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு மெத்தட்லாம் கிடையாது, சிம்பிள் தான். நீங்கள் கொஸ்டினை பார்க்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே. அடுத்து இன்னொரு முக்கியமான ட்ரிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பரை நம்ம டிஜிட்டல் சம் பண்ணுறது. அந்த டிஜிட்டல் சம் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து அதில் 1 4 7 9 இதில் ஏதாச்சும் ஒன்று கிடைக்குது அப்படின்னா அது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். ஓகே. இப்போ டிஜிட்டல் சம்னால என்ன நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ இந்த நம்பரே எடுத்துக்குவோம், 1681 எடுத்துக்குவோம். இப்போ
1 + 6 + 8 + 1 இந்த ஒவ்வொரு டிஜிட்டையும் நம்ம கூட்டணும். கூட்டினா எனக்கு இப்போ 16 கிடைக்குது. 6 1 7 8 7 15 + 1 16. இது இன்னும் முடியலை. இப்போ இந்த 1ஐயும் 6ஐயும் கூட்டினீங்கன்னா நம்மளுக்கு 7 கிடைக்குது. கடைசி ஒரு டிஜிட் வர்ற வரைக்கும் நம்ம கூட்டிக்கிட்டே இருக்கணும். கூட்டினோம்னா 7 கிடைக்குதா? ஸோ 7ல் முடியுது அப்படின்னா 1 4 7 9 இதில் ஏதாச்சும் ஒரு நம்பரில் முடியுதுன்னா அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை, வாய்ப்பு இருக்குது. எப்படி நான் இங்கே வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னனோ அதே மாதிரி இங்கே வாய்ப்பு இருக்குது. இப்படி கூட்டுறப்போ இதை தவிர்த்து வேற ஒரு நம்பர் வருது அப்படின்னா, நீங்கள் இப்படி கூட்டுறப்போ 1 4 7 9 தவிர்த்து வேற ஒரு நம்பர் வருதுன்னா அது கண்டிப்பாக பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்காது. அதை நீங்கள் கண்டிப்பாக ஆணித்தரமாக வந்து அடுத்து சொல்ல முடியும். ஓகே, ஸோ சிம்பிள் என்னென்னா நீங்கள் பண்ணணும், ஃபஸ்ட்டு இதை மனப்பாடம் பண்ணிக்கணும். 30 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கொயர் வேல்யூ மனப்பாடம் பண்ணிக்கணும். இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10 20 30 40லேருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஸ்கொயர் வேல்யூ மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சிம்பிளாக செக் பண்ணணும். பார்த்தாலே தெரிஞ்சிடும் அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லையே அப்படின்ட்டு. அதோட லாஸ்ட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு முழு வர்க்கமாக இருந்துச்சு அப்படின்னா 0லையோ 1லையோ 4லையோ 5லையோ 6லையோ 9லையோ இதில் ஏதாச்சும் ஒரு நம்பரில் முடியும். அப்படி முடிஞ்சிருந்தால் தான் அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்துட்டாலே அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2 3 7 8ல் முடியுதுன்னா அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த இடத்துல அந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து இது வந்து உங்களுக்கு கடைசி தான். இதை தான் நீங்கள் ரெண்டாவதாக யூஸ் பண்ணணும். டிஜிட்டல் ரூட் ட்ரிக்கை தான் வந்து இந்த டிஜிட்டல் சம்மை தான் நீங்கள் வந்து ரெண்டாவதாக யூஸ் பண்ணணும். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஜிட்டையும் கூட்டுங்க. கூட்டி கடைசியில் ஒரு நம்பர் வர்ற வரைக்கும் மறுபடி கூட்டுங்க. ஸோ கூட்டுறப்போ உங்களுக்கு வந்து 1 4 7 9ல் அது கடைசியில் முடியுது அப்படின்னா அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக இருக்கும் அப்படி மாதிரி இல்லை. பட் இதை தவிர்த்து வேற ஒரு நம்பர் வருதுன்னா கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு நம்பர் இருக்குது, அது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக ஏன் நம்ம செக் பண்ணணும். ஸோ அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த 30 ஸ்கொயர் 40 ஸ்கொயர் பக்கத்தில் எது பக்கத்தில் அது வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் டிஜிட்டை பார்த்துட்டு இது என்னவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து கடைசியாக மூணாவது ஆப்ஷனாக இதை நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு 2 ஆப்ஷன்லையும் 2 ட்ரிக்லையும் உங்களுக்கு ஆன்சர் வரணும்னா மூணாவதாக இதை வச்சுக்கோங்க. ஓகே, இதில் கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஓகே, ஸோ இப்போ மூணாவது ட்ரிக்கை தமிழ்லையும் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், பின்வரும் எண்களில் எது ஒரு முழு வர்க்க எண் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ எனக்கு வந்து 1லேருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கொயர் வேல்யூ தெரியும். ஓகே, மனப்பாடமாக தெரியும். 1 ஸ்கொயர்லேருந்து 30 ஸ்கொயர் வரைக்கும் எனக்கு தெரியும். ஸோ 30 ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா 900. ஸோ 900க்கு உள்ள எந்த நம்பர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்தாலும் என்னால் மனப்பாடமாக அதை சொல்ல முடியும். ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் 730 அப்படிங்கிறது வராது. 900 விட கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 730, அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை அப்படிங்கிறது என்னால் பார்த்தாலே சொல்ல முடியும். ஓகே, அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லாஸ்ட் டிஜிட்டை பார்ப்பீங்க. ஓகே, லாஸ்ட் டிஜிட் வந்து 0 1 4 5 6 9 இதில் முடியுது அப்படின்னா அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். 5ல் முடியுது, இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கலாம். 0ல் முடிகிறதும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கலாம். 1ல் முடிகிறதும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கலாம். ஓகே, இப்போ இந்த 3 ஆப்ஷனுமே இன்னும் அப்படியே தான் இருக்குது. இந்த ட்ரிக்கில் எந்த யூஸுமே எனக்கு இல்லை. ஓகே, அடுத்து டிஜிட்டல் சம் நான் பண்ணுறேன். டிஜிட்டல் சம் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணணும், 1 + 9 + 3 + 5 டிஜிட்டல் சம் பண்ணுறேன். ஓகே, 1ஐயும் 9ஐயும் கூட்டினா 10, 10ஐயும் 3ஐயும் கூட்டினா 13, 13 + 5 18, 18 நான் மறுபடியும் கூட்டணும். 1 + 8 9. ஸோ டிஜிட்டல் சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1 4 7 9 கிடைக்குது அப்படின்னா அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கலாம். ஓகே, இன்னொரு டிஜிட்டல் சம் பண்ணுறப்போ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் 9 வருதுனாலே அதை விட்டுருங்க. இல்லை கூட்டுறப்போ 9 தாண்டுது அப்படின்னாலே 9 வரைக்கும் இருக்க நம்பரை விட்டுட்டு மிச்ச நம்பரை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த 9 நான் விட்டாலும் எனக்கு 9 தான் கிடைக்கும். இந்த 9 நான் விட்டுட்டேன். இப்போ 5 + 3 8 + 1 9 தான் எனக்கு கிடைக்கும். ஓகே, டிஜிட்டல் சம்முக்கு வந்து நீங்கள் எப்போல்லாம் கூட்டுறப்போ 9 வருதோ அந்த 9 விட்டுருங்க. ஓகே, கடைசியாக ஒரே ஒரு 9 தான் இருக்குது, நான் அதையும் விட்டுட்டு 0 போட்டுறக்கூடாது. கடைசி ஒரே ஒரு 9 இருக்குன்னா 9 தான் அதோட யூனிட், அதோட டிஜிட்டல் சம்மே அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, அடுத்து இதை நீங்கள் கூட்டுங்க, அதனுடைய இலக்கங்களை கூட்டணும். ஓகே, 1 + 5 + 2 + 0. இப்போ 5 1 6 6 2 8. 8ங்கிறது வந்து டிஜிட்டல் சம்மில் வரல. ஓகே, நம்மளுக்கு 1 4 7 9ல் ஏதாச்சும் ஒன்று வந்தால் தான் அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும்.
8ங்கிறது பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு வரவே வராது டிஜிட்டல் சம்மில். இந்த ஆப்ஷனும் இப்போ எலிமினேட் ஆயிருச்சு. கடைசி இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது, 1 + 6 + 8 + 1. இப்போ 8ஐயும் 1ஐயும் கூட்டினா 9 வருதா, அதை அப்படியே விட்டுருங்க. 9 வந்துட்டாலே இதை விட்டுருங்க. ஓகே, மிச்சத்தை கூட்டுங்க. 6 + 1 7. ஸோ 7ம் வரலாம், 7ம் வரலாம். இப்போ என்கிட்ட 2 ஆப்ஷன் மிச்சம் இருக்குது. ஓகே, நான் வந்து எனக்கு தெரிஞ்ச 2 ட்ரிக்கையும் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுலேயே மேக்ஸிமம் ஆன்சர் வந்துடும். பட் இந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் வரல, 2 ஆப்ஷன் மிச்சம் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ என்னென்ன இருக்குது, 1935ம் 1681 இருக்குது. ஸோ இப்போ 40 ஸ்கொயர் வந்து எனக்கு தெரியும். 40 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 16, அடுத்து 2 0 சேர்த்திங்கன்னா 1600. ஓகே, 50 ஸ்கொயர் அப்படின்னா 5 25, அடுத்து 2 0 சேர்த்திங்கன்னா 2500. இப்போ 1935 5ல் முடியுது. 5ல் முடியுது அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம ஸ்கொயர் பண்ண போகிற நம்பரும் 5ல் முடிஞ்சிருந்தா தான் நம்மளுக்கு இங்கே 5 கிடைக்கும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ அப்படி பார்த்தா இப்போ 1600க்கும் 2500க்கும் நடுவில் தான் இந்த 2 நம்பருமே இருக்குது. ஓகே, இந்த 2 நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் தான் இருக்குது. 1600ஓட பெருசு 2 நம்பருமே, 2500 சிறுசு. அப்போ 40 ஸ்கொயருக்கும் 50 ஸ்கொயருக்கும் நடுவில் தான் இந்த 2 நம்பருமே இருக்குது. இப்போ ஒருவேளை 5ல் முடிகிறதா இருந்தால் இங்கே எனக்கு 45 ஸ்கொயராக தான் இது இருக்கும். இது ஒருவேளை பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்தால் எனக்கு இது என்னவா இருக்கும், 45 ஸ்கொயராக தான் இருக்கும். ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான கொஷினும் இருக்குது. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் மொதல் கொஷின் கொஞ்சம் கஷ்டமாக கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்த கொஷின்லாம் உங்களுக்கு ரொம்ப சப்பையாக இருக்கும். இப்படிலாம் கேட்குறாங்களா, ஆர்மியில் எவ்வளோ டைம் எடுத்து பண்ணணுமா, இது ஆர்மியில் கேட்ட கொஷின் தானே உங்களுக்கு டவுட் வேணாம். ஆர்மியில் கேட்ட கொஷின் தான். பட் எல்லா கொஷினும் உங்களுக்கு சிம்பிளாக கேட்பாங்கன்ட்டு இல்லை, ஒரு சில நேரம் இப்படி நீங்கள் டைம் கொடுத்து சால்வ் பண்ணுற மாதிரியும் கேட்குறாங்க. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து 40லேருந்து 50 ஸ்கொயருக்கு நடுவில் இருக்கக்கூடிய வேல்யூ தான். அதுக்கப்புறம் 5ல் முடியுதுன்னா இங்கேயும் 5ல் முடிஞ்சாதான் இங்கே 5ல் முடியும். அப்படி பார்த்தா 45 ஸ்கொயர் தான் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன். இப்போ இது 45 ஸ்கொயரா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிங்கனாலே தெரிஞ்சிடும். ஓகே, 45 ஸ்கொயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45 × 45 பெருக்கி பார்த்துருங்க. 5 25க்கு 5, மிச்சம் 2, 4 20 2 22, அடுத்து 4 20க்கு 0, மிச்சம் 2, நாங்கள் 16 2 18. ஸோ இங்கே பார்த்தாலே தெரியுது. ஓகே, இங்கே கூட்டிங்கன்னா 0, அடுத்து இங்கே 2, 2025 தான் வருது. 45 ஸ்கொயர் அப்படிங்கிறது 2025. பட் 1935 அப்படிங்கிறது வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இது ஆன்சர் கிடையாது, இது கிடையாது. இப்போ இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகே, இப்போ இதை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இப்போ 1681மே 40க்கும் 50க்கும் நடுவில் தான் இருக்குது. பட் 1600 1681 அப்படிங்கிறப்போ 1600க்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது. ஓகே, 1ல் முடியுது. நான் ஆல்ரெடி சொன்னது தான் திரும்பவும் சொல்கிறேன். 1ல் முடியுது அப்படின்னா அந்த நம்பர் நம்ம ஸ்கொயர் பண்ணுற நம்பர், எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணுறோமோ அதுவும் 1லையோ 9லையோ முடிஞ்சாதான் உங்களுக்கு ஆன்சரும் ஒன்றா கிடைக்கும். பட் நான் வந்து 49 போடுறேன் அப்படின்னா அது 2500க்கு பக்கத்தில் போயிடும். இப்போ இது வராது. ஓகே, 41 போட்டோம்னா தான் எனக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 41 × 41 போட்டோம்னா 1 1 1 1 நாங்க 4 × 1 4 நாங்க 16. ஓகே, ஸோ 1 8 6 1 1681 வருதா, இதுதான் ஆன்சர். ஓகே, இந்த கொஷின் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி கொஷின். அடுத்தடுத்த கொஷின்லாம் சிம்பிளாக டக்கு டக்குன்னு வந்துடும் ஆன்சர். ஓகே, இப்போ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர், பின்வரும் எண்களில் எது முழு வர்க்கம் அல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ 3 ஆப்ஷன் வந்து முழு வர்க்கம், 1 மட்டும் இல்லை. இப்போது நம்மளுக்கு தெரியும் 81 அப்படிங்கிறது 9 ஸ்கொயர். நான் 30 ஸ்கொயர் வரைக்கும் கேட்டிருந்தா யோசிக்கவே மாட்டேன், எந்த ட்ரிக்கையும் அப்ளை பண்ண மாட்டேன், எனக்கு மனப்பாடமாக தெரியும். ஓகே, 121 அப்படிங்கிறது 11 ஸ்கொயர், 100 அப்படிங்கிறது 10 ஸ்கொயர், பட் 18 அப்படிங்கிறது எந்த ஸ்கொயரும் இல்லை. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகே, எது இல்லைன்னு தான் கேட்டிருக்காங்க, அப்போ இதுதான் ஆன்சர். ஓகே, புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின்வரும் நட்சல் எது முழு வர்க்க எண் அல்ல. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், 4 ஆப்ஷனுமே வந்து உங்களுக்கு 900 விட கம்மியாக தான் இருக்குது. இப்போ நான் இதில் ட்ரிக்கே யூஸ் பண்ண வேண்டாம், ட்ரிக்கு யூஸ் பண்ணாலும் ஆன்சர் வரும். இங்கேயுமே நான் ட்ரிக்கு யூஸ் பண்ணலாம், 8ல் முடியாது, முடிஞ்சு போச்சு. ஒரு நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்தால் 8ல் முடியாது, 9ல் முடியலாம், 4ல் முடியலாம், 1ல் முடியலாம், 3ல் முடியாது. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன், கடைசி டிஜிட் ஒரு நம்பர் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்தால் கடைசி டிஜிட் வந்து எதில் முடியும், 0 1 4 5 6 9, இதில் ஏதாச்சும் ஒன்றில் தான் முடியணும்.
இங்கே 3 வந்திருக்கு. 3ல் முடிகிற நம்பர் ஒரு முழு வர்க்க எண்ணா இருக்காது. அது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்காது. இதை வச்சு நான் வந்து ஆன்சர் பண்ணிடுவேன். இல்லை எனக்கு மனப்பாடமாகவும் தெரியும், அதை வச்சும் பண்ணனாலும் பண்ணலாம். ஓகே, இது வந்து 17 ஸ்கொயர், இது வந்து 18 ஸ்கொயர், இது வந்து 19 ஸ்கொயர், இது எந்த ஸ்கொயரும் இல்லை அப்படிங்கிறது எனக்கு மனப்பாடமாக தெரிஞ்சால் இந்த இடத்துல ஆன்சர் பண்ணிடுவேன். ஓகே, அதனால நான் மனப்பாடம் பண்ண சொல்கிறேன். வாட் வில் பி த ஸ்கொயர் ஆஃப் 9? அதாவது 9இன் வர்க்கம் என்னன்னு கேட்டிருக்கேன். 9 ஸ்கொயர் வந்து எத்தனை? 9 81. 81 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இவ்வளோ சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. ஒரு சில கொஷின் கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி கொஷின் தான் நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கொடுத்துருந்தேன், ஒரு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த கொஷின் பாருங்கள், ஸ்கொயர் ஆஃப் 16. 16 ஸ்கொயரும் எனக்கு மனப்பாடமாக தெரியும், 256. தெரியலன்னா 16 × 16 பெருக்கி கூட போட்டுக்கோங்க. ஸோ இங்கே 256 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இப்போ ஃபைண்ட் த ஸ்கொயர் ஆஃப் 49ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு வேறு வழியில் நீங்கள் பெருக்கி தான் ஆகணும். 49 × 49. அதுக்கப்புறம் 9 ஸ்கொயர் பண்ணுறப்போ 9 81 முடியும். 1ல் முடிகிறது தான் ஆன்சராக இருக்கும். பட் 4 ஆப்ஷனும் 1ல் முடிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வேறு வழியில் நீங்கள் பெருக்கி தான் ஆகணும். ஓகே, 50 ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப 2500. 2500க்கு கிட்ட இருக்கும். அதை வச்சு பார்த்தாலே நீங்கள் இந்த 1700 வராது அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஓகே, கண்டிப்பாக 2400 தான் வரும் அப்படிங்கிறதையுமே சொல்லலாம். ஏன்னா 2381 இது கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் 301லாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, ஸோ உங்களுக்கு டவுட் இருக்குதுன்னா நீங்கள் பெருக்கி கூட பார்த்துக்கோங்க. 9 81க்கு 1 மிச்சம் 8. 4 36, 8 வந்து பார்த்தீங்கன்னா 44. 44ன்னு போட்டுக்கலாம். ஓகே, 44. அடுத்து 4 36க்கு 6 மிச்சம் 3. நாங்கள் 16 3 19. கூட்டினீங்கன்னா 1 10 மிச்சம் 1. 10 + 4 14 மிச்சம் 1 2. ஓகே, 2401. 49 ஸ்கொயரோட வேல்யூ 2401 அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்து ஃபைண்ட் த ஸ்கொயர் ஆஃப் 53ன்னு கேட்டிருக்காங்க. 53. இப்போ நீங்கள் இந்த இடத்துல ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். இப்போ 3ல் ஒரு நம்பர் முடியுது, அதை ஸ்கொயர் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து 3 9, 9ல் முடியும். அந்த நம்பர் வந்து 9ல் முடியும். இப்போ 53 ஸ்கொயர் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை டிஜிட்னாலும் வரலாம். பட் 9ல் தான் அது வந்து முடியணும். 9ல் முடிகிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வச்சுருக்காங்க. அப்போ அதுதான் ஆன்சர். ஆனாலுமே இங்கே வந்து இன்னொரு பயம் என்ன அப்படின்னா, நன் ஆஃப் த அபோவ்னு கொடுத்துருக்காங்க. எதுவுமே இல்லை, 3 ஆப்ஷனுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அப்போ 9ல் முடிகிற மாதிரி சும்மா வேற ஒரு நம்பர் கூட அவங்க கொடுத்துருக்கலாம். அப்போ உங்களுக்கு டவுட் இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணிடுங்க, நீங்கள் இதை பெருக்கி கூட பார்த்துருங்க. ஓகே, 53 × 53. 3 9, 5 15. 5 15க்கு 5 மிச்சம் 1. 5 25 1 26. ஓகே, ஸோ 9 10 5 கூட்டினா 10க்கு 0 மிச்சம் 1. 6 2 8 2. 2809ங்கிறது கரெக்டாக தான் வருது. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். எல்லா மெத்தடுமே உங்களுக்கு மைண்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு உங்கள் கையில் நிறைய ஆயுதம் இருக்குதுன்ட்டு அர்த்தம். நீங்கள் வந்து ஒரு போருக்கு போகிறீங்க அப்படின்னா ஆயுதமே இல்லாமல் போனால் கண்டிப்பாக அடி தான் வாங்கணும். நிறையா வெப்பன்ஸ் இருக்குது என்கிட்ட. ஓகே, என்கிட்ட கன்னும் இருக்குது, வாலும் இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி என்கிட்ட வந்து வெஹிக்கிளும் இருக்குது, அதுக்கப்புறம் அணுகுண்டும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, கையெறி குண்டும் இருக்குது, ஸோ கிரானைட் இருக்குது, அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆயுதம் இருக்குது அப்படின்னா நான் எப்படினாலும் எதிரியை பயங்காட்டி ஜெயிச்சிருவேன். ஓகே, அதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தான் நீங்கள் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நிறையா வெப்பன்ஸ் கையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி கொஷின் கேட்டாலும் ஏதாச்சும் ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சிருவீங்க. ஒரே இதை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிறத விட நிறையா அதை வச்சுக்கிறது நல்லது. அடுத்த கொஷின் பாருங்கள், சிம்பிள். ஹவு many zeros are there in the square of 100? 100இன் வர்க்கத்தில் எத்தனை பூஜ்ஜியங்கள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 100 × 100. ஸோ 1 போட்டுட்டு இந்த 2 ஜீரோவையும் இந்த 2 ஜீரோவையும் போடணும்னு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லி, இந்த 2 0 2 0 4 0 போடணும். 4 0 இருக்குது. ஓகே, 10,000 4 0 இருக்கும் அப்படிங்கிறது ஆன்சர். எத்தனை 0 வரும் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து ஸ்கொயர் ஆஃப் 0.02 வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பாயிண்டில் வச்சு பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணிடுங்க, 0.02 கேட்டிருக்காங்களா, இங்கே புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிடுங்க, 1க்கு அப்புறம் 2 0 போட்டுருங்க. எத்தனை ஸ்தானம் இருக்குதோ அத்தனை 0 போட்டுட்டு இந்த புள்ளியை ரிமூவ் பண்ணிடுங்க. புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் இருந்துச்சு, 2 ஸ்தானம் இருந்துச்சு. அப்போ 1க்கு அப்புறம் 2 0, அதாவது 100 போட்டுட்டு இந்த புள்ளியை ரிமூவ் பண்ணிடுங்க. கீழே போடணும், மேலே போட்டு பெருக்கிறாதீங்க. ஓகே, கீழே போடணும். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா 0.02 கூட நான் மேலையும் கீழையும் 100 பெருக்கிறோம்ட்டு அர்த்தம். இதோட 100 பெருக்கிறப்போ இந்த 2 0 இருக்கனால 2 ஸ்தானம் வந்து இங்கே கேன்சல் ஆகும் புள்ளிக்கு அப்புறம் இருக்கிறது.
புள்ளிக்கு முன்னால் வந்துடும். அப்போ இது வந்து 2/100ன்ட்டு வந்துடும். இதை நீங்கள் இவ்வளோ எழுதுறதுக்கு போல டேரெக்டாக அப்படியே பண்ணுங்க. இந்த புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்குதோ அத்தனை 0 கீழே போட்டுருங்க. இப்போ நீங்கள் ஸ்கொயர் பண்ணுங்கள். இப்போ இது எப்படி இருக்குது, 2/100ன்ட்டு இருக்குது. இதை நீங்கள் வந்து இப்போ ஸ்கொயர் பண்ணுங்க. ஓகே, இதை ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2 4, 100 ஸ்கொயர் இப்போ தான் பார்த்துருந்தோம். 100 × 100, இதில் 2 0, அடுத்து ஒரு 2 0 வரும். இப்போ 4 0 வரும். இப்போ மேலே வந்து 2 ஸ்தானம் இருந்தனால கீழே 2 0 ஆட் பண்ணிங்க. இப்போ மறுபடியும் அதை உல்ட்டாவாக பண்ணுங்க. கீழே 4 0 இருக்குது. அப்போ மேலே 4 ஸ்தானம் கழித்து புள்ளி வைக்கணும். இப்போ 0.0004, 1 2 3 4 புள்ளிக்கு அப்புறம் 4 நம்பர் வரணும். ஓகே, நீங்கள் 4 0 போட்டுட்டு 4 போட்டிங்கன்னா புள்ளிக்கு அப்புறம் வந்து 5 நம்பர் ஆயிரும். கீழே 4 0 இருக்குதுன்னா புள்ளிக்கு அப்புறம் 4 நம்பர் தான் இருக்கணும். ஸோ ஒரே ஒரு நம்பர் தான் அப்படிங்கிறப்ப நீங்கள் 3 0 போட்டு அந்த நம்பர் எழுதிக்கோங்க. 0.004 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறையா நம்ம பார்ப்போம். இந்த ஒரு கொஷினோட முடியலை, அடுத்தடுத்து நிறையா கொஷின் பார்ப்போம், வேறு வேறு டாப்பிக்லையும் பார்ப்போம். அப்போ வந்து நான் உங்களுக்கு இதை திரும்பவும் தெளிவாக சொல்கிறேன். ஓகே, அடுத்து காலியாக உள்ள இடத்தை நிரப்பவும். இதோட ஸ்கொயர் வந்து கேட்டிருக்காங்க. 212ஓட ஸ்கொயர், 212 × 212 தான் அதோட ஸ்கொயர். ஸோ இப்போ 2 4, 4 தான் முடியும். இது 2னா இதோட ஸ்கொயர் வேல்யூ 4 தான் முடியும். இந்த 2 ஆப்ஷனும் கிடையாதுன்னு என்னால் சொல்ல முடியும். எக்ஸாமில் எனக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த 2ல் ஒன்று நான் பாட்டுக்கு டிக் அடிச்சுட்டு வந்துடுவேன், ரிஸ்க் எடுத்து பண்ணுவேன். ஓகே, ஏன்னா எனக்கு 50-50 சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப நான் அந்த மாதிரி பண்ணுவேன். பட் அதுதான் ஆன்சராக அப்படிங்கிறது வந்து எனக்கு இதை பெருக்கி பார்த்தா தான் தெரியும். ஸோ 2 4, அடுத்து 1 2, மறுபடியும் 2 4, அடுத்து இந்த 1ஆல் பெருக்கினீங்கன்னா 1 2, 1 × 1 1, 1 2. ஓகே, அடுத்து இந்த 2ஆல் பெருக்கினீங்க அப்படின்னா 2 4, 1 2, 2 4. ஓகே, ஸோ 4 2 2 4, 8 1 9, அடுத்து 2 2 4 4. ஸோ நான் வந்து உண்மையிலேயே எனக்கு இதுதான் தெரியாது, நான் டிக் அடிப்போம் இதை சொன்னேன், ஆனால் அதுதான் ஆன்சராக இருந்திருக்கு. ஓகே, இதுவாக கூட இருந்திருக்கலாம், பட் நான் ரிஸ்க் எடுத்து பண்ணதுனால எனக்கு வந்து அதில் பெனிஃபிட் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குதுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். 50-50 சான்ஸ் இருக்கிறப்போ அட்டன் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்து லாஸ்ட் கொஷின். இப்போ ரூட் 529யும் ரூட் 81யும் கூட்டுனா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள். இப்போ ரூட்டுக்குள்ளே உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா, இங்கே ஸ்கொயர் இருக்குதுன்னா நீங்கள் ரூட்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி ஸ்கொயரையும் ரிமூவ் பண்ணணும். இது வந்து எக்ஸ்னு அர்த்தம். அதே மாதிரி இப்போ இந்த ரூட்டை ரிமூவ் பண்ணணும்னா எனக்கு இதை வந்து ஸ்கொயராக மாற்றணும். எனக்கு ஆல்ரெடி மனப்பாடமாக தெரியும், 30 ஸ்கொயர் வரைக்கும் தெரியும். 30க்குள்ளே 30 ஸ்கொயர் அப்படிங்கிறப்போ 900. ஓகே, 30 ஸ்கொயர் அப்படிங்கிறப்போ 900. 900த்தை விட சின்ன நம்பர் எந்த நம்பரை கொடுத்தாலும் அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லையா அப்படிங்கிறது எனக்கு மனப்பாடமாக தெரியும். அப்படி மனப்பாடம் பண்ணுறதோட அட்வான்டேஜ் இந்த மாதிரி கொஷினில் தான் இருக்குது. ஓகே, இப்போ 529 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 23 ஸ்கொயரோட வேல்யூ. 81 அப்படிங்கிறது 9 ஸ்கொயரோட வேல்யூ. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் இது 23 ஸ்கொயர் அப்படிங்கிறது மனப்பாடம் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கிறப்போ அது எக்ஸாக வெளியில் வர்ற மாதிரி 23 ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருந்தால் அது 23ஆக வெளியில் வந்துடும். 9 ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருந்தால் அது 9ஆக வெளியில் வந்துடும். 23ஐயும் 9ஐயும் கூட்டினா 32 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். பெர்ஃபெக்ட் ஸ்கொயரை வச்சு இவ்வளோ கொஷின் கேட்டிருக்காங்க. இன்னும் ஒரு சிலது கண்டிப்பாக அடுத்தடுத்த டாப்பிக்லேயும் வரும். இந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறது உங்களுக்கு ரீசனிங்லேயும் தேவைப்படக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அடுத்தடுத்த டாபிக் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம்.